இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெரிகத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து விலகிய முடிவை முஹிதீன் தற்காத்தார். பெரிகத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து விலகிய தனது முடிவை தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நியாயப்படுத்தியுள்ளார். கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தவும் தலைமைத்துவத்தை மறுசீரமைக்கவும் சில சமயங்களில் பின்வாங்க வேண்டியுள்ளது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். பெர்சத்துவின் தலைவர் பதவியிலிருந்து விலகிய முடிவில் தாம் உறுதியாக இருப்பதாக கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவித்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் முன்னாள் பிரதமருமான முஹிதீன் யாசின் தெரிவித்தார். நாம் பலவீனமாக இருப்பதாக அர்த்தம் இல்லை. மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் நிலையான கட்சியை உருவாக்கவும் ஒருபடி பின்வாங்க வேண்டியுள்ளது என்று அவர் கூறினார். பேரிஸில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து ஜனவரி 1 முதல் பெரிகத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து முஹிதீன் விலகினார். இதனைத் தொடர்ந்து பெரிகத்தான் கூட்டணியில் இருந்த மற்ற பெர்சத்து தலைவர்களும் தங்களது தலைமை பதவிகளை ராஜினாமா செய்தனர். கட்சி உறுப்பினர்கள் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட முஹிதீன் தொடர்ந்து பெரிகத்தான் பங்காளியாக இருப்பதாகவும் உறுதியளித்தார். பெரிகத்தான் நேஷனல் இடைக்கால தலைவராக MIPP-யின் புனிதனா. பெரிகத்தான் நேஷனல் தலைவர் பொறுப்பிலிருந்து பெர்சத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் பதவி விலகலை அறிவித்திருக்கும் நிலையில் அக்கூட்டணியின் இடைக்கால தலைவராக MIPP கட்சியின் தலைவர் புனிதன் நியமிக்கப்படும் சாத்தியம் உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணியின் விதிமுறையின்படி முஹிதீனின் பதவி விலகலை உச்சமன்றம் ஏற்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெற்றுள்ள பிரசிடென்சியல் கவுன்சிலில் கூடி எனப்படும் தலைமைத்துவ மன்றம் அடுத்த தலைவர் யார் என்பதை முடிவெடுக்கும். பெரிகத்தான் நேஷனல் தலைமைத்து பெர்சத்துவா பாசா போட்டி நிலவும் பட்சத்தில் தகுதியான ஒருவரை தீர யோசித்து முடிவெடுக்க சில காலம் பிடிக்கலாம். அதனால் தற்போதைக்கு இடைக்கால தலைவரை நியமிக்கும் எண்ணத்தில் தலைமைத்துவ மன்றம் இருப்பதாக அவ்வட்டாரம் கூறுகிறது. அப்போது பாஸ் அல்லது பெர்சத்துவை சாராத நடுநிலையான ஒருவரை இடைக்கால தலைவராக நிர்ணயிக்கும் பட்சத்தில் அதற்கு MIPP கட்சியின் தலைவர் புனிதனை நியமிக்க அக்கட்சிகள் ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. கெரகான் கட்சி தன்னை முன்னிலைப்படுத்த முயல்வதாகவும் ஆனால் பாஸ் மற்றும் பெர்சத்து கட்சிகள் புனிதனை விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. மலேசியாவில் முறை தவறிய 14 மத போதனைகள் இன்னும் செயலில் உள்ளன. துணை IGP தகவல். மலேசியாவில் முறை தவறிய 14 மத போதனைகள் இன்னும் செயலில் உள்ளதாக தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். 1950 முதல் இதுவரை அத்தகைய 154 போதனைகள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளன. அதில் 114 போதனைகள் சிறப்பு பிரிவின் கண்காணிப்பில் உள்ளன. இன்னமும் செயல்பாட்டில் உள்ள முறை தவறிய மத போதனைகளில் பெர்ஜலனான் மிம்பி யாங் தெராகிர், மிலா அப்ரஹாம், நூர் முத்தியாரா முத்திமியானா, தி அகமதாடி ரிலீஜியன் ஆஃப் பீஸ் அண்ட் லைட் உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த போதனைகள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என கருதப்படுவதாக அயூப்கான் சொன்னார். இதுபோன்ற கும்பல்களின் நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் PDRM-இன் வாலண்டியர் ஸ்மார்ட் போன் பேட்ரோல் அல்லது VSP செயலி மூலம் தகவல் அளிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 மரணம், 9 பேர் காயம். சரவாக் பென்தோங்கில் ஜாலான் லுபோக் ஆன்டூவில் 4 சக்கர வாகனம் மற்றும் புரோட்டான் ஐரிஸ் கார் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 இறந்ததோடு மேலும் 9 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு நேற்று மாலை மணி 4:06 அளவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் சென்றடைந்த போதிலும் அதற்கு முன்னதாகவே விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்களின் உதவியோடு மீட்கப்பட்டனர். எனினும் பெண் ஒருவர் புரோட்டான் ஐரிஸ் காரின் பின்புற இருக்கையில் சிக்கிக் கொண்டதால் சிறப்பு பாதுகாப்பு கருவியை பயன்படுத்தி அவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டதாக தீயணைப்பு படையின் நடவடிக்கை அதிகாரி யூசப் தாமின் தெரிவித்தார். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே ஒரு ஆடவரும் மற்றொரு பெண்ணும் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்த 9 பேர் மேல் நடவடிக்கைக்காக சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மற்றொரு நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வான்கூவர் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானி மதுபானம் அருந்திய நிலையில் பிடிபட்டதால் பரபரப்பு. கனடாவில் இருந்து இந்தியாவுக்கு புறப்படவிருந்த ஏர் இந்தியா AI 186 விமானத்தின் விமானி மதுபானம் அருந்திய நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் விமானி
விமானம் 2 மணி நேரங்கள் தாமதமானது. வான்கூவர் அனைத்துலக விமான நிலையத்தில் பிரீத்தலைசர் மூச்சுக்காற்று சோதனையில் தோல்வியடைந்த அந்த விமானி உடனடியாக கைது செய்யப்பட்டார். அவர் வியன்னா வழியாக புதுடெல்லி செல்லும் போயிங் 777 விமானத்தை இயக்கவிருந்தார். மதுபான வாடை வீசியதை அடுத்து டியூட்டி ஃப்ரீ பணியாளர்கள் விமானியின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுப்பியதை அடுத்து அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. பின்னர் மாற்று விமானி தலைமையில் பயணம் தொடர்ந்தது. இது ஒரு கடுமையான விதிமீறல் என சாடிய கனடிய வான் போக்குவரத்து துறை உடனடி விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பயணங்களின் பாதுகாப்பில் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை பின்பற்றப்படும் எனவும் விமானி விசாரணை முடியும் வரை பணியிலிருந்து விலக்கப்படுவார் எனவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. பஹாங் கடற்கரையில் விண்வெளியில் இருந்து விழுந்த துண்டு ஒன்று கண்டுபிடிப்பு. பஹாங் கம்புங் தஞ்சூங் நென்சாயில் இருக்கும் கடற்கரை பகுதியில் விண்வெளியிலிருந்து விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் ஒரு பெரிய பொருள் துண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிராம மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மலேசிய விண்வெளி நிறுவனம் மற்றும் அணு ஆற்றல் துறையான மோஸ்டி அப்பேரோ அந்த பொருள் தொடர்பான ஆய்வை நடத்தியது. அதன் அடிப்படையில் அந்த துண்டு கடலில் விழுந்து அலைகளால் கரைக்கு வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. 4.26 மீட்டர் நீளமும் சுமார் 500 கிலோ எடையும் கொண்ட இந்த பொருளில் கடல் உயிரினங்கள் ஒட்டியிருந்தன. சோதனையில் கதிர்வீச்சு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. பாதுகாப்புக்காக அப்பொருள் நெனாசி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதே என்றதில் மேல் ஆய்வுகள் தொடரும் நிலையில் இதுபோன்ற பொருட்களை கண்டால் உடனே அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காப்புறுதி பணத்தை பெறுவதற்கு கணவன் கொலை செய்ய முயற்சி, மனைவியும் காதலனும் கைது. காப்புறுதி பணத்தை பெறுவதற்காக கணவரை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட மனைவியும் அவரது காதலனும் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை முயற்சி நடந்த மறுநாள், அதாவது டிசம்பர் 22ஆம் தேதியன்று அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக செரி அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஷஹீமி இஷாக் தெரிவித்தார். 47 வயது நபர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தை தலையணையால் அழுத்திக் கொள்ள ஆடவன் ஒருவன் முயன்றுள்ளதோடு அதற்கு உடந்தையாக இருந்த மனைவி தனது காதலனை வீட்டிற்குள் நுழைய அனுமதித்ததாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டதாக முகமது ஷஹீமி கூறினார். மேலும் கணவரின் கால்களை பிடித்துக் கொண்டு தனது காதலன் முகத்தை மறைக்கும் முயற்சியிலும் அப்பெண் ஈடுபட்டுள்ளார். எனினும் பாதிக்கப்பட்ட நபர் கடுமையாக போராடி உயிர் தப்பினார். அதே வேளையில் சந்தேக நபரான அப்பெண்ணின் காதலன் சம்பவம் நடந்த நாளில் தப்பி ஓடிய போதிலும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன் தனது கணவரின் காப்புறுதி பணம் குறித்து அப்பெண் அடிக்கடி வினவி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விவகாரம் தொடர்பில் கொலை முயற்சிக்கான தண்டனை சட்டத்தின் 307வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டதோடு அதன் ஆவணங்கள் முடிந்த நிலையில் ஜொஹூர் மாநில குற்றச்சாட்டு பிரிவின் இயக்குநர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வருவதற்கும் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக முகமது ஷஹீமி குறிப்பிட்டார். மாராங் சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்த உதவியதாக வழக்கறிஞர் கைது. தெலங்கானா மாராங் சிறைச்சாலையில் போதைப் பொருட்களை கடத்த உதவியதாக கூறப்படும் 32 வயது வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாத இறுதியில் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு தனது கட்சிக்காரருக்கு அவ்வாறு உடந்தையாக இருந்ததாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது. சம்பவத்தன்று வழக்கமான சோதனையின் போது கைதியின் உடல் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் யாபா மாத்திரைகள், கஞ்சா மற்றும் எரிமின் 5 உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவை சுமார் 16,000 ரிங்கிட் மதிப்புடையவை என்றும் சுமார் 800 போதை பித்தர்கள் உட்கொள்ளும் அளவில் இருந்ததாகவும் தெலங்கானா போலீஸ் கூறினார். இதையடுத்து கைதான வழக்கறிஞர் விசாரணைக்காக 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதில் சம்பந்தம் இருப்பதாக நம்பப்படும் ஓர் இல்லத்தரசியும் தேடப்பட்டு வருகிறார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓன்சா சட்டம் அமலுக்கு வந்தது. இணைய குற்றங்களுக்கு எதிரான மலேசியாவின் புதிய ஆயுதம். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் அல்லது ONSA நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய சட்டம் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களையும்
இணைய குற்றங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆயுதம் என தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் சமூக ஊடக நிறுவனங்கள் குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம், மோசடி, அடையாள திருட்டு, தீவிரவாத பிரச்சாரம் உள்ளிட்ட 9 வகை தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை நீக்க வேண்டும். அதோடு ஆண்டுதோறும் பாதுகாப்பு திட்டங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் 10 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர். ஓன்சா சட்ட அமலாக்கத்தில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC அமைச்சுகள், சமூக ஊடக சேவை தள நிறுவனங்களுடன் போலீஸ் அணுக்கமாக இணைந்து செயல்பட உள்ளதாக IGP சொன்னார். புத்தாண்டில் துயர். சுவிட்சர்லாந்து ஸ்கீ சுற்றுலா நகரில் வெடிப்பு, 40 பேர் உயிரிழப்பு, 115 பேர் காயம். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு பிரபலமான பனிச்சறுக்கு சுற்றுலா நகரில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீ விபத்தில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 115 பேர் வரை காயமடைந்தனர். அவர்களில் ஏராளமானோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். இச்சம்பவம் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அதிகமாக மக்கள், குறிப்பாக இளம் வயதினர் கூடியிருந்த ஒரு மதுபான விடுதியில் அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்ததாக போலீசார் கூறினர். வெடிப்பை தொடர்ந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. பலர் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டே வெளியே ஓடி உயிர் பிழைத்த வேளை முடியாதவர்கள் உள்ளேயே சிக்கி உயிரிழந்தனர். தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர மருத்துவ குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். ஷாம்பைன் மதுபான பாட்டிலின் மேலிருந்த பிறந்தநாள் மெழுகுவர்த்திகளால் கூரையில் தீ ஏற்பட்டதாக இச்சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் கூறுகின்றனர். ஆனால் தற்போது எந்த காரணமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிப்புக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. புத்தாண்டு பரிசு. பொது இடங்களில் குப்பை வீசிய 42 பேருக்கு நோட்டீஸ். புத்தாண்டின் முதல் நாளில் நடத்தப்பட்ட ஒப்ஸ்டெகா அம்பாங் தாகுன் பாரு 2026 நடவடிக்கையில் பொது இடங்களில் குப்பை வீசிய குற்றத்திற்காக 42 பேருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை ஜனவரி 1 நள்ளிரவு 12:01 மணிக்கு தொடங்கி சட்டம் 672 கீழ் 11 முக்கிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக SW கார்ப் எனப்படும் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை கழகம் கூறியது. அந்த 42 பேரில் 24 பேர் மலேசியர்கள், 18 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். வயது வாரியாக பார்த்தால் 40 பேர் பெரியவர்கள், 2 பேர் சிறுவர்கள். கண்ட இடங்களில் அவர்கள் வீசிய குப்பைகளில் சிகரெட் துண்டுகள், பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், டின்கள், டிஷ்யூ மற்றும் உணவு மூடிகளும் அடங்கும். நோட்டீஸ் பெற்றவர்கள் மீது விசாரணை நடைபெறும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2000 ரிங்கிட் அபராதம் அல்லது சமூக சேவை தண்டனை விதிக்கப்படலாம்.